மே 1ஆம் தேதி மாமனிதர் அலெக்ஸ் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் சார்பில் மாமனிதர் செவிலியர் கலைமாமணி டாக்டர் அலெக்ஸ் அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு தினம் முன்னிட்டு திருச்சி முதலியார் சித்திரம் பகுதியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் பன்முக கலைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மாலை அணிவித்து பூ தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திருச்சி ரயில்வே நிலையம் அருகில் உள்ள சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாநில பொறுப்பாளர் பாலமுருகன், மாநில மகளிர் அணி தலைவி பொன்முடி பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாமனிதர் அலெக்ஸ் அவர்களின் மருமகன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினர் அடைக்கலராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் திருச்சி மாவட்ட தலைவர் அன்வர்தீன், செயலாளர் ஐயப்பன் அவர்களின் ஏற்பாட்டில் துணைத் தலைவர் ஜஸ்டின், துணை செயலாளர் மோகன், அமைப்பாளர் சங்கர், துணை அமைப்பாளர் அழகர், தங்கவேல், மாநில மக்கள் தொடர்பாளர் மயில்வாகனன், துணை அமைப்பு செயலாளர் அருளானந்தம், கொள்கை பரப்பு செயலாளர் வேலுச்சாமி, துணை கொள்கை பரப்பு செயலாளர் கணேசன், மக்கள் தொடர்பாளர் இக்பால், திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவி எல்.ஆர். சுகந்தி, செயலாளர் செல்வம், கொள்கை பரப்பு செயலாளர் தெரசா, மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் விமலா ஆகிய பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேடம் அப்படியே மேடம் மாலை பெண்ணில் வந்துட்டோம்.
ஃபோட்டோ வீடியோ ना ஒரு நிமிஷம் வேகமாக கொண்டு வராத கேண்டில் ஸ்லோவாக பண்ணிட்டு என்னப்பா பண்ணுறீங்க? அப்படிதானே சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லதை செஞ்சிருக்காங்க. அலெக்ஸ் அண்ணனை பத்தி நம்ம எதுவும் சொல்ல தேவையே இல்லை. எவ்வளவோ கலைஞர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஏழை மக்களுக்கு சங்கடப்படுற உள்ளத்துக்கு அவர் செய்யாத உதவியே இல்லை. தர்மத்துக்காக, நியாயத்துக்காக, அன்புக்காக ஏங்கி தவிச்சவர் அவர்கள். எங்கே சங்கடப்படுறாங்க, வேதனையா இருக்காங்க. அவர் இல்லம் தேடி போய் தன்னால முடிஞ்ச உதவிய எனக்கு கூட செஞ்சிருக்காருமா, நமக்கு செஞ்சிருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், அவரு சாகலைங்க. அவரு சாகவே இல்லை. நம்ம மாதிரி கலைஞர்கள் மத்தியிலையும் மக்களுடைய மனசுலையும் இன்றைக்கு அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. உண்மைதாமா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதாமா. அவர் என்னைக்குமே அழிய மாட்டார், என்னைக்குமே செத்ததில்லை. நம்மளோட நாடக நடிகர்களோட, சினிமா கலைஞர்களோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். நாடக உலகம், சினிமா உலகம் நம்மளை போல கலை உள்ள படைச்ச எல்லா உள்ளத்துலேயும் என்னைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய இருக்கும். என்னைக்கு அண்ணனோட புகழ் ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எல்லாம் இவ்வளோ தூரம் நாங்கள் மறக்காதது பெருசு இல்லை. நீங்கள் எல்லாரும் இப்போ வரைக்கும் எல்லாரும் நினைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷங்க்கா. அதான் கண்டிப்பா வந்துருங்க. சரிக்கா, சரிக்கா, கண்டிப்பா. நான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல. அப்படியா? நீங்க ஸ்டூடெண்டா? கலைஞருக்கு வயது அது என்றுமே இளைஞர்கள். அது இது ஒரு புது மாதிரியான பாட்டு பாடிட்டு அந்த தெருக்கூத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு டயலாக் பண்ணிட்டு அந்த பாஞ்சாலி சபதம் சொல்லிட்டு அந்த இது ஒரு 1/2 hour தான். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து கண்டிப்பா அக்கா இப்படி இது பண்ணீங்க தள்ளிங்கன்னா வாங்க வாங்க வாங்க. ஃபோட்டோ வரிசை ஃபோட்டோ மெழுகுதி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி முன்னாடி இன்னும் ஃபோட்டோ அடிக்கணும். கண்ணா பண்ணா நீங்கள் மெழுகுதி மட்டும் வச்சுட்டு வந்து வாங்க. வீடியோ எடுத்துட்டு இங்கே வந்துருங்க.
அப்படிதான் எடுக்கிறேன் இங்கிட்ட ஆனால் இங்கே பாருங்க. ஓகே 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 ஆல் ஆஃப் ஓகே. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் ஷாட்டுக்கு வரும்போது அவருக்கு வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அப்படி நம்ம ஒரு 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பூ இருக்கு, அவங்களுக்கு வந்து நீங்கள் பூ போட்டு வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை அடைகின்றேன். மாமா அலெக்ஸ் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் வாழும் காலங்களிலே பலருக்கு பல உதவி செய்துள்ளார்கள். கொஞ்சம் இல்லை, ஒவ்வொரு சாதாரணமான இல்லை, நடிகராக இருக்கட்டும். நடிகர்கள் நீங்கள் நடிகர் சங்கத்திலையும் வந்திருக்கீங்க. தென்னை நடிகர் உறுப்பினர், பன்முக கலைஞர்கள் மற்றும் மாமனிதன் நடிகர் சங்க. அதில் மாமனிதன் அவர் பேர்லேயே ஒரு சங்கம் வச்சு நடத்திட்டுருக்கு. அந்த சங்கத்தில் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய மீண்டுமாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றிலிருந்து அவருடைய நினைவாக இந்த 13 ஆண்டு காலம் எப்படி கடந்தது என்று தெரியாது எனக்கு. அவர் நினைவிலே தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கும் போதெல்லாம் நம்ம செயல்பாடு எதுவுமே அவர் நினைவாகவே இருக்கணும்னு தான் என்னோட கோட்பாடு, குடும்பத்தோட கோட்பாடு. அதே மாதிரி தான் நடிகர்களாக இருக்கட்டும், இன்னும் மக்களாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் நினைவாழ்ந்த கூட அவர் தான் செய்கிறார். இன்னும் இது உதாரணம் சொல்லணும்னா, மாமா இறந்த நாளில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் அவரோட ஒரு மேஜிக் ஷோ வந்து கப்பல் கவிஞர் அவர் வந்து அவங்க ஊரில் வச்சுருந்தார். போயிருந்தோம். போய் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சும்மா ஸ்டேஜ்லேருந்து ஒன்றும் புரியல. போய் ஸ்டேஜில் ஏறினோன்னு பார்த்திங்கன்னா தடன்னு மேஜிக் ஓடிச்சு. யார் செஞ்சான்னு எனக்கும் தெரில. அவர் தான் செஞ்சார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு திருச்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டாக இருக்கட்டும், இந்த நாடக கலைஞர்களுக்கு திருச்சியில் உள்ள அனைவருக்கும் அவர் தான் தந்தையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் அப்படி தான் வளர்ந்துக்கிட்டுருக்கிறதுல உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. என்ன இன்னும் பேசுனா கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் வந்திருந்து இந்த 13 ஆண்டு விழாவை சிறப்பாக வந்து அவருடைய வணங்கி சென்றமைக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சும்மா 2 பின்னாடி போய் திருச்சியின் மாமனிதர், செவாலியர், கலை மாமணி டாக்டர் அலெக்ஸ் அவர்களுடைய 13ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி தினத்தை நம்மளுடைய பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் சார்பில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து அவருடைய நினைவிடத்தில் மௌனஞ்சலி செலுத்தியுள்ளோம். அதனைத் தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு நாம் உணவு வழங்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாமனிதர் அலெக்ஸ் அண்ணன் அவரை பற்றி இங்கே திருச்சி மாவட்டத்தில் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அவர் மேஜிக்கில் கிண்ண சாதனை வாங்கினவர், வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபெமிலியரானவர், சினிமா துறையில் துணைத் தலைவர் வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி திருச்சியில் ஒரு பெரிய நாடக குரூப் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன் உதாரணம் நம்மளுடைய ஆசான், நம்முடைய அலெக்ஸ் அண்ணன் அவர்கள் தான். அவர் தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நமக்கு திருச்சியில் தோள் கொடுத்து அவருடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் எல்லா நாடக கலைஞர்களும்
நாங்கள் வந்து புத்துணர்ச்சியாகவும் வந்து செயல்பட்டுருக்குறோம். அதனால் வந்து என்றுமே மறவாத ஒரு கலைஞர் அப்படின்னா, எங்களோட ஆசான் அப்படின்னா அது வந்து அலெக்ஸ் அவர்கள் மட்டும்தான். அதனால் அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் வந்து அவர் சேவை செய்த மாதிரி பன்முகத்தில் நாங்கள் எடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் வந்து சேவை செய்யணும், கலைஞர்களுக்கு வந்து தோளோட தோள் நிற்கணும். அண்ணன் அளவுக்கு பண்ண முடியாது, அவருடைய நகத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் அளவுக்காக நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே ஒன்று கூடி இதை வந்து நம்ம வந்து பன்முக கலைஞர்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்று திருச்சியில் கொண்டாடக்கூடிய இந்த நினைவு தினத்தை நாம் வருங்காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் நினைவு தினத்தை கொண்டாடும் வகையில் நாம் செய்வோம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கலைஞர்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அதனை அரசாங்கத்திலும் சரி மற்ற இடத்திலும் சரி கேட்டு அதனை நியாயமாக பெற்றுத் தருவதற்கு பன்முக கலைஞர் நலவாழ்வு அமைப்பு முன்னிற்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் எஸ்வேல் முருகன்.